இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு ராஜாவை பத்தி. ஆனா இவரு கட்டுனது கல்லுலயும் மண்ணுலயும் ஆன கோட்டைகளே இல்ல, மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய நூலகத்தையே காப்பாத்தின கதை இது. ஆமா, இதுதான் இந்த கதையோட மையமான கேள்வி. ஒரு ராஜ்யத்தை இழந்து தான் உயிருக்காக ஊடி ஒளிஞ்ச ஒருத்தரால எப்படி தன்னோட மக்களோட விலைமதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை காப்பாத்த முடிஞ்சது? வாங்க இதுக்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம். நம்ம கதையோட ஹீரோ இலங்கை ஆண்ட வலகம்பா மன்னர். அவர் ராஜா ஆனது பூத்தூவன பாதையில் இல்லங்க, ஆரம்பமே பயங்கரமான நெருக்கடியோடலாம் இருந்துச்சு. அவர் பதவிக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே பயங்கர பிரஷர். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலிருந்து ஒரு படையெடுப்பு, இன்னொரு பக்கம் நாட்டுக்குள்ளேயே ஒரு பிராமணர் தலைமையில ஒரு கிளர்ச்சி. அதாவது ராஜ்யம் நாலா பக்கமும் தாக்குதலுக்கு உள்ளாச்சு. ஆரம்பத்துல இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாம மன்னர் திணறினாரு. அவரோட தோல்வியும் அதுக்கப்புறம் தப்பிக்க அவர் கொடுத்த விலையும் தான் அவரோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வச்சது. எதிரிகளால தலைநகரம் மொத்தமா சூழப்பட்டுருச்சு. இனி தப்பிக்கவே முடியாதுங்கிற நிலைமை. அந்த நேரத்துல தான் அந்த மன்னர் நம்பவே முடியாத ஒரு முடிவை எடுத்தார். ஒரு பெரிய தியாகம் அங்கு நடக்கப் போகுது. யோசிச்சு பாருங்க, ராஜாவோட ரதம் வேகமா போகணும்னா பாரம் குறையணும். அடுத்த நொடியே ராணி சோமாதேவி எந்த யோசனையும் இல்லாம ரதத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. மன்னனை காப்பாத்துறதுக்காக தன்னோட சுதந்திரத்தையே தியாகம் செஞ்சாங்க. மன்னர் தப்பிச்சாரு, ஆனா ராணி எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ராஜ்யமும் இல்ல, ராணியும் கூட இல்ல. மன்னர் தன்னோட வாழ்க்கையில ரொம்பவே மோசமான ஒரு கட்டத்துல இருந்தாரு. ஆனா இதை விட ஒரு பெரிய ஆபத்து அவரோட மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த ஆபத்து வாள் கத்தினும் ஆயுதங்களோட வரல, ரொம்ப அமைதியா மெதுவா வந்துச்சு. அதுவும் நேரடியா இலங்கையில இருந்த புத்த மதத்தோட ஆணிவேரை ஆட்டங்காண வச்சது. திரிபிடகம்னு சொல்றது அந்த காலத்துல ஒரு புக்கோ ஒலைச்சுவடியோ கிடையாது. அது ஒரு மன நூலகம். அதாவது புத்தரோட போதனைகள் எல்லாமே பிக்குகளோட நினைவாற்றல்ல மட்டும்தான் இருந்துச்சு. சும்மா யோசிச்சு பாருங்க, 500 வருஷத்துக்கும் மேல ஒரு முழு மதத்தோட அஸ்திவாரமே எந்த எழுத்து வடிவமும் இல்லாம வெறும் ஞாபக சக்தியை மட்டுமே நம்பி இருந்திருக்கு. இது எவ்வளவு ஒரு நாசுக்கான நிலைமைன்னு அடுத்த சம்பவம் நமக்கு புரிய வைக்கும். ஃபெமினத்தியாசாயின்னு ஒரு கொடூரமான பஞ்சம். 1-2 வருஷம் இல்ல, டனா 12 வருஷம். மழை இல்ல, விவசாயம் இல்ல, சாப்பாடு இல்ல. மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பஞ்சத்தினால அந்த திரிபிடகத்தையே மனசுல சுமந்திருந்த பிக்குகள், அதாவது அந்த நடமாடும் நூலகங்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சாகும்போது அவங்களோட சேர்ந்து புத்தரோட போதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஒரு முழு அறிவு பொக்கிஷமே காணாம போற நிலைமை. சரி, இப்போ கதை மறுபடியும் மன்னர்கிட்ட வருது. பல வருஷம் கழிச்சு அவர் எப்படி திரும்பி வந்தாரு, தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு எப்படி நன்றி சொன்னாருன்னு பார்க்கலாம். சரியா 14 வருஷ போராட்டத்துக்கு பிறகு மலகம்பா ஒரு படையை திரட்டி எதிரிகளை ஜெயிச்சு தன்னோட ராஜ்யத்தை திரும்ப பிடிச்சாரு. அவர் செஞ்ச வேலைகள்ல ஒன்று எதிரிகளால சிறைப்பிடிக்கப்பட்ட தன்னோட மனைவி சோமாதேவியை மீட்டுட்டு வரதுதான். இப்ப நீங்க பாக்குறது தான் அபயகிரி தூப்பி. ஆனா ஒரு விஷயம், மன்னர் இதை தன்னோட வெற்றிக்காக கட்டல. அவர் கஷ்ட காலத்துல ஒளிஞ்சு வாழ்ந்தப்போ அவருக்கு அடைக்கலம் கொடுத்த குப்பிக்கால திஸ்ஸாங்கிற ஒரு பிக்குக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இதை கட்டினாரு. இது நன்றியோட ஒரு பிரம்மாண்டமான சின்னம். அது மட்டும் இல்ல, தான் உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னையே தியாகம் செஞ்ச மனைவி சோமாதேவிக்காக சோமாராம விகாரைன்னு ஒன்ன கட்டினாரு. இப்படி அவர் கொடுத்த எல்லா வாக்குகளையும் நிறைவேற்றினாரு. ஆனா அவர் செஞ்ச இந்த பெரிய விஷயங்களை எல்லாம் விட அவர் பார்த்த அந்த பஞ்சமும் நெருக்கடியும் தான் உலகத்துக்கே அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு காரணமா இருந்துச்சு. அவர் கட்டின விகாரைகள் ரொம்ப பெருசுதான். ஆனா அவர் விட்டுட்டு போன மிகப்பெரிய மரபு சின்னம் கல்லால ஆனதில்ல, அது வார்த்தைகளால ஆனது. அந்த பஞ்சம் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்துச்சுன்னு மன்னர் கண்ணால பார்த்தார் இல்லையா? அதனால இனிமே புத்தரோட போதனைகள் வெறும் ஞாபக சக்தியை மட்டும் நம்பி இருக்கவே கூடாதுன்னு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தார். உடனே உயிரோட இருந்த அறிஞர்கள், பிக்குகள் எல்லாரையும் மாத்தலையில இருக்கிற அலுவிஹாரைக்கு வரச் சொன்னாரு. அங்க வச்சு அவங்க நினைவில் இருந்த திரிபிடகம் முழுசையும் முதல் முறையா பனை ஓலைகள்ல எழுதுற அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வேலையை ஆரம்பிச்சாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவர் அன்னைக்கு அந்த முடிவை எடுக்கலைன்னா இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற தேரவாத பௌத்தத்தோட மூல போதனைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. வலகம்பா வெறும் இலங்கையை மட்டும் காப்பாத்தல, உலகத்துக்கே ஒரு ஞான பொக்கிஷத்தை பத்திரப்படுத்தி கொடுத்திருக்கார். அப்போ ஒரு சிறந்த தலைவன்னா யாரு? புதுசா நாடுகளை பிடிக்கிறவரா, இல்ல ஏற்கனவே இருக்கிற விலமதிக்க முடியாத அறிவை பாதுகாக்கிறவரா?
வளகம்பாவோட கதை ஒன்னு சொல்லுது, சில நேரங்கள்ல உருவாக்குறத விட பாதுகாக்கிறது தான் உண்மையான வீரம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?